ஏசாயா 9 அதிகாரம் 1 வசனம் படிப்போம். Isaiah chapter 9 verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலியாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சகரியாவின் புஸ்தகம் Zechariah 13 அதிகாரம் 13th chapter 7 வசனம் 7th verse. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். நாம் 12 சீஷர்களை பற்றி படித்து வருகிறோம். Now we are dealing about the 12 disciples of the Lord Jesus Christ. கடந்த வாரத்திலே சில ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொன்னேன். In the last week and I gave an introduction. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களில் மிக பெரியதும் முக்கியமான ஊழியம் அவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டதுதான். In the midst of the ministry of the Lord Jesus Christ, which was a great and prominent, and choosing the 12 disciples. கிரேக்க பாஷையிலே இந்த சீஷன் என்ற வார்த்தைக்கு மெத்தடஸ் போன வாரத்திலே அதை நான் சொன்னேன். அதற்கு 3 அர்த்தங்கள் உண்டு என்றும் சொன்னேன். Even the last week I just told, even the disciple is having that Greek term as a Methodist, and even I given the 3 things about it. அதற்கு பணிவிடை செய்பவர்கள் என்று ஒரு அர்த்தம். The one meaning is something the people who make a manual service. கற்றுக்கொள்ளுகிறவர் என்ற அர்த்தம். The second, the people who are able to learn. பின் செல்லுகிறவர்கள் என்ற அர்த்தம், followers. They are the followers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்தபடியாக இந்த சீஷர்கள் யூதாசை தவிர மற்ற 11 பேரும் கலிலேயாவிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் படித்தோம். Even we studied in the last week, except that Judas Iscariot and all those 11, they were called from the land of Galilee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த கலிலேயா தேசம் பிற்காலத்திலே அதற்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்றும் கடந்த வாரத்திலே நாம் கண்டோம். Even the last week we saw how the prophecy that it will have a glory, how it fulfilled. அதை தொடர்ந்து இன்றைக்கு நான் சில வார்த்தைகளை கூட சொல்ல விரும்புகிறேன். Even continuously I want to utter certain words. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சிறுவர்கள் அல்லது சிறியவர்கள். Even the disciple of the Lord Jesus Christ, they have been called as a little ones. சகரியா 13 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். Let us turn to Zechariah chapter 13 verse 7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நான் என் கைகளை சிறுவர் மேலே திரும்ப வைப்பேன். And I will turn mine hand upon the little ones. இந்த இடத்தில் சிறுவர்கள் என்ற வார்த்தை அவருடைய சீஷர்களை காண்பிக்கிறது. Here the word term little ones, it only denotes about the disciples of the Lord Jesus Christ. இந்த சிறுவர் என்ற வார்த்தை அதற்கு ஆங்கிலத்திலே little ones என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even in English the word little ones have been termed for the disciple. சகரியா 13 அதிகாரம் 7 வசனத்திலும் little ones இங்கிலீஷ்ல போல சிறியர், மத்தேயுவிலே இந்த சிறுவருக்கு பதிலாக சிறியர் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் little ones என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Even in Matthew, the book of Matthew also we read about the disciples have been termed as the little ones. மத்தேயு 10 அதிகாரம் 42 வசனத்திலே சிறியர். Even Matthew chapter 10:42, here it is said the little ones. அங்கே கூட little ones, சிறியர் அல்லாவிட்டால் சிறுவர். Little ones. ஏன் அவர்கள் சிறுவர் என்று அழைக்கப்பட்டார்கள் அல்லது சிறியர் என்று சொல்லப்பட்டார்கள்? அதை குறித்து சில விளக்கங்கள் சொல்லுகிறேன். And I want to give it an explanation why they have been called as the little ones. முதலாவது எழுத்தின்படி நான் சொல்லும்போது, and if I want to tell literally, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாரும் 30 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் தான். 30 வயசும் அதற்கு கீழ் உள்ளவர்கள் தான். And all the disciples of the Jesus Christ, they were all below 30 years old. எல்லாரும் வாலிப வயதில் தான் அழைக்கப்பட்டார்கள். All have been called while we are found in their youth. அதிலே முக்கியமான சிலர் குடும்பஸ்தர்களாயும் காணப்பட்டார்கள். And certain very important persons, they were people with a family. ஆனால் அதிகபட்சம் 30 வயது தான் அவர்களுக்கு காணப்படும் என்று தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள்.
Even all the Bible searchers say that they were all below the 30 years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி என்றால் அவர்களுடைய வயதின்படி பார்த்தால் அவர்கள் சிறுவர்கள் தான். Well, according to the age, they seems to be like a little ones. அந்த வாலிப வயதில்தான், அந்த சிறிய வயதில்தான் அவர்கள் இந்த உலகத்தையே தலைகீழாய் மாற்றுகிறவர்களாக வல்லமையாய் ஊழியம் செய்திருக்கிறார்கள். And while they were in their youthful days, while they were like a little ones, they have so terribly worked in the world to turn the world upside down. இங்க இருக்கிறதுல 20 வயது முதல் 30 வயது வரைக்கும் உள்ளவங்க கை உயர்த்துங்கள். Lift up your hand, those who are having 20 to 30 years old. 20 வயது முதல் 30 வயது வரை நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தையே தலைகீழாய் மாற்றுகிற அளவுக்கு தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். You had to be filled with the power of God so that you may be able to turn the world upside down. சாப்பிடுவதும் குடிப்பதும் உடுப்பதும் வெளியே ஸ்டைலாக நடப்பதும் அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள். It's not eating and drinking and walking. It is not our intention and aim of our life. அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை பின்பற்றி இந்த சுவிசேஷத்தை அறிவித்து உலகத்தை தலைகீழாக மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. And our intention that we have been called and we had to evangelize the intention of the Lord to the world. இரண்டாவது, இவர்கள் சிறுவர்கள் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? Secondly, why they have been termed as the little ones. இவர்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். And they have been called from the very low estate. இவர்கள் எல்லாருமே ஒரு நடுத்தரமான அல்லது ஒரு தாழ்மையான நிலைமையிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். And they all were found in an average, in the middle type of life. Society, Even the society, அவர்களுடைய அறிவு, even the knowledge, அவர்களுடைய தொழில், even the profession, அவர்களுடைய சுபாவம், even the nature. இவற்றை அடிப்படையாக பார்த்தால் இவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் உள்ளவர்கள் தான். And while you look at all these background, they all look like the people found in the ignoble state. முதலாவது அவர்களுடைய சமூக நிலையை பற்றி சொல்லுகிறேன். அவர்களுடைய சொசைட்டி. First of all, I want to tell about the social life in the society. அவர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, இவர்கள் எல்லாரும் கலிலேயர். As I already told, they were all belong to the land of Galilee. இவர்கள் எல்லாரும் கலிலேயர். And all were being the land of Galilee. தேவதூதன் வந்து அவர்களை அழைத்தது கூட கலிலேயராகிய மனுஷரே என்றுதான் அழைத்தான். And even the angel, when they called them, oh men of Galilee. இந்த கலிலேயாவை பற்றி சில காரியங்கள் கூட நீங்கள் அறியும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். Even regarding the land of Galilee, I want to know certain thing about it. கலிலேயாவை பற்றி படித்தால், While you learn about Galilee, பூர்வீகமாக இதிலே புறஜாதிகள் தான் குடியிருந்திருக்கிறார்கள். while you look into the former days, only Gentile heathens who were dwelling in that land. ஆனால் அதற்கு பிற்பாடு ஆசேர், நப்தலி, செபுலோன் கோத்திரத்தார் இதிலே குடியேறினார்கள். And after that we can find Asaph, Naphtali and Gideon and all those people, they were able to dwell in this land. புறஜாதிகள் இங்கு அதிகமாக குடியிருந்தபடியினால் தான் இது புறஜாதியாருடைய கலிலேயா என்று அழைக்கப்பட்டது. As the Gentiles were living much in the land, it was called the Galilee of the Gentiles. பிற்பாடு ஆசேர், நப்தலி, செபுலோன் கோத்திரத்தார் இதிலே குடியேறினார்கள். Asaph, Naphtali, Zebulun, all those were dwelling in this place. நாளடைவில் என்ன நடந்தது தெரியுமா? And after due course, what happened now? யூதர்கள் புறஜாதியாரோடு கலந்து கொண்டார்கள். Even the Jewish people were able to mix with the Gentiles, the heathens. ஆகையால் இவர்களுடைய பாஷை ஒரு கலந்த பாஷையாக மாறிவிட்டது. That's why the language became a mixed language. அவர்கள் யூத பாஷைக்கும் இந்த கலிலேயர் பாஷை பேசுற பாஷைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. Even as the language what the Jewish people had, even what the language the Galilee people had a little difference. அதனால் தான் பேதுருவை குறித்து மார்க் 14 அதிகாரம் 70 வசனத்திலே சொல்லப்படும் பாஷை அதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். And that's why in Mark the Gospel chapter 14:70 they say your language itself is betraying that. அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவள் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். Now they say your words is something equal to that. கலிலேயனாய் இருந்தபடியினால், as he was happened to be a Galilean, அவர்கள் அந்த கலப்பு பாஷை, and they had a mixed language. அந்த பாஷையிலேயே அவர்கள் கலிலேயன் என்று கண்டுபிடிக்கிறார்கள். Only through the language itself they were able to identify that he was a Galilean. கலிலேயர் பொதுவாக நாகரிகமற்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Even Galilean were in those days were called uncivilized. யூதர்கள் கலிலேயர்களை
நாகரிகமற்றவர்களாக எண்ணினார்கள். Even the Jewish people considered the Galileans as uncivilized. கலிலேயாவிலும் யூதர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். Even in Galilee there were some Jewish people, they were called as uncivilized. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தீர்க்கதரிசிகளே எழும்புவதில்லை என்றுதான் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்து வந்தது. And they had a general opinion, no prophets will rise from this land. இது அவர்களுடைய ஆவிக்குரிய உணர்ச்சியற்ற ஒரு நிலைமையை காண்பிக்கிறது. It all speaks about the spiritual where they had no emotion. அப்ப இந்த சூழ்நிலையில் தான் கலிலேயா காணப்படுகிறது. Well, in these circumstances the Galilee seems to be appearing. எல்லா விதத்திலும் அவர்களுடைய சமூக நிலைமையிலே அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு அனுபவம். Even in all the social life where they seems to be something degraded. அங்கேதான் நம்முடைய ஆண்டவர் வளர்ந்தார். While in that place our Lord Jesus Christ was able to brought up. அவர் கலிலேயாவிலே உள்ள நாசரேத்தூரிலே வளர்ந்தார். And he was brought up in the place of Nazareth which was found in Galilee. அவரை பாதுகாக்கும்படியாக எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு அவருக்கு பாதுகாவலாக நாசரேத்திலே அவர் வளர்ந்தார். And for the sake of security he was taken to Egypt. After that he was brought up only in the place of Nazareth. நான் இந்த இடத்திலே நான் விளங்கிக் கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் நம்மை ஒரு தாழ்ந்த நிலைமையிலே நாம் காணப்படுவது நமக்கு ஒரு பாதுகாவல் என்று அதை நினைக்க வேண்டும். What I able to understand, when we are brought up in the lowest state, is only something like a protection and security. அங்கேதான் கிறிஸ்து வளர்ந்தார். Only in that place Jesus Christ was brought up. அங்கேதான் இந்த 11 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Only from that place 11 have been chosen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இது அவர்களுடைய சமூக நிலைமை. This is the social life of those disciples. இரண்டாவதாக அவர்களுடைய அறிவு சம்பந்தமாய் பார்க்கும்போது, Secondly, while you look pertaining to the knowledge and wisdom of the world, இவர்கள் அறிவு சம்பந்தமாய் நாம் பார்க்கும்போது, while you look into the aspect of knowledge, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதைகள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. it has been written they have been ignorant and illiterate. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13 வசனத்திலே, Acts Apostle chapter 4 verse 13. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதைகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now we have been dealt that they were ignorant and illiterate. பிரியமானவர்களே, ஒரு ஸ்தாபனமோ அல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு மனிதனோ ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேதையான மனிதனை தனக்கு சீஷனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். Whatever the institution that found in the world will never accept a ignorant illiterate as a person for them. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். For example, I want to tell one thing. தாவீதின் ஆலோசனைக்காரனை பற்றி நான் படித்தேன். And even I read about the counselor of David. 1 நாளாகமம் 27 அதிகாரம் 32 வசனத்திலே, First Chronicle 27:32. தாவீதின் ஆலோசனைக்காரனை பற்றி படித்தபோது, Now while you look into the counselor of David, அவன் புத்தியும் படிப்பும் உடையவனாக இருந்தான். and he was a man having knowledge and wisdom. புத்தியும் படிப்பும் உடையவனாக இருக்கிறான். 1 நாளாகமம் 27 அதிகாரம் 32 வசனம். First Chronicle chapter 27 verse 32. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன். And he was a wise man and a scribe. தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன், அவன் புத்தியும் படிப்பும் உள்ளவன். Even the counsel of David, he was a wise man as well as a scribe. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களோ அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதைகளுமாக இருந்தார்கள். But even the disciple of the Lord Jesus Christ, they were ignorant and illiterate, unlearned. 4:13. And Acts Apostle chapter 4 verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள், அவர்கள் பேதைகள். They were unlearned and ignorant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப அவர்களுடைய அந்த அறிவு பகுதியை நாம் பார்க்கும்போது, அவர்கள் அறிவாளிகள் அல்ல, அவர்கள் படிப்பாளிகளும் அல்ல, அவர்கள் பேதைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். Even while you look into the aspect of the knowledge, they were not as scholars, they were not as learners, but they were seems to be illiterate and unlearned. இது எதை காண்பிக்கிறது? What it denotes, உலக ஞானத்தை கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியாது. with the worldly knowledge, wisdom, we cannot be a witness for the Lord. உலக ஞானம் எப்போதுமே தேவ ஞானத்தோடு எதிரே தான் நிற்கும். Whatever the worldly wisdom, it always stand contrary to the godly wisdom. ஆகையால் தான் இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்ளும்போது படிப்பறியாதவர்களை தெரிந்து கொண்டார். That's why Lord God Jesus Christ chosen the disciple, he had chosen the unlearned, ignorant இந்த people. வாழ்க்கையிலே ரெண்டு விதமான பேதைகள் இருக்கிறார்கள்.
Even in this life, we can find two kind of ignorant people. ஒன்று, அவர்கள் உண்மையாகவே படிப்பறியாமல் பேதைகள், அவர் படிக்கவும் இல்லை பேதைகள். And really, they are unlearned, they are really இன்னொரு ignorant. கூட்டத்தினர் படித்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அறியும் போது தங்களை பேதைகளாய் மாற்றிக்கொள்கிறார். Another group, even though they are learned, they turn themselves as ignorant. நம்மை ஞானிகள் என்று எண்ணினால் இந்த ஜீவியம் நமக்கு இடரலாக இருக்கும். When we think about as a wise people, this life will be our life of offense. நம்மை நாம் பேதைகளாக மாற்றிக்கொண்டால் இந்த ஜீவியம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். When we turn our life as ignorant, simple, it would be always good for us. இந்த ஜீவியம் நமக்கு ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக இருக்கும். In this life will be a marvelous and wonderful for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அடுத்தது அவர்களுடைய தொழில் சம்பந்தமாய் நாம் பார்க்கும்போது, When you look into their occupation or their profession, இவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில். their occupation was only fishing. கூடிய மட்டும் மற்றவர்களில் அனைவரும் ஓரளவு எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். Almost all were fishers, fishermen. மத்தேயு 4:18 போன வாரத்தில் அதை நாம் படித்தோம். And we saw the last week in Matthew 4:18. அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது, And while they were fishing, மீன் பிடிக்கிற தொழில் என்று சொன்னாலே தொழில் சம்பந்தமாய் பார்க்கும்போது அது ஒரு தாழ்மையான ஒரு தொழில்தான். while you look into the aspect of occupation or profession, it is something a ignoble profession. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப அவருடைய தொழில் சம்பந்தமாய் கூட அவர்கள் ஒரு எளிமையானவர்கள். Even on the aspect of the profession, they were so simple and so ignorant. இனி அவர்களுடைய சுபாவம் சம்பந்தமாய் பார்க்கும்போது, When you look into the aspect of their nature, இயேசு அவர்கள் ரெண்டு பேருக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயர் கொடுத்தார். and even the Lord Jesus Christ has given the name as the people of lightning. மார்க் 3:17 சொல்லுகிறது. Mark 3:17 it says, அவர்களுடைய சுபாவத்தை பார்த்து இயேசு அவர்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயரிட்டார். and looking into their nature, and he called them as the sons of the thunders. காரணம், அவர்கள் கோபம், பழிவாங்குதல் போன்ற சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். And they had wrath, and they had a revenging and retaliatory spirit. அது மட்டுமல்ல, பயம், பொறாமை, அவிசுவாசம் போன்ற சுபாவங்களும் அவர்களில் இருந்தது. And they had a fear, and they had a envy, and also fear in the life. சுபாவத்தின் அடிப்படையில் கூட இயேசு செலக்ட் பண்ணும்போது பாருங்க, கோபப்படுறவன், முன்கோபி, பயம், அவிசுவாசம், பொறாமை, பழிவாங்குற ஆவி, இப்படி உள்ளதான சுபாவம் உள்ள ஆட்களைத்தான் ஆண்டவர் தனக்கு சீஷர்களாக தெரிந்து கொள்கிறார். Even the Lord God is choosing those disciples, the people having that weak characters like anger, unbelief, retaliatory spirit and fear. ஆண்டவருடைய செலக்ஷன் பாருங்க எப்படி இருக்கிறது. See the choice of the Lord Jesus Christ. அதான் ஆண்டவருடைய சர்வ வல்லமை. That is the omnipower of God. ஆனால் ஒன்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். But one thing you had to keep it in our heart. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, after the Pentecostal experience, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு, after they received the Holy Spirit, யாருக்கு கோபம் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் பெயரிட்டாரோ, இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயரிட்டாரோ, அவர்கள் அன்பின் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். and whoever God turned them as the sons of thunders, and God had turned them as the loving disciples. அன்பின் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். And they have been turned as a loving apostles. அவர்கள் தங்களுடைய நிருபத்தில் அன்பை பற்றி தான் எழுதுகிறார்கள். And while they were writing in their epistle, they were only writing about the love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த உலகத்தில் தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, Only upon this earth to evangelize about this gospel. இந்த உலகத்தில் தன்னுடைய சத்தியத்தை ஸ்தாபிக்கும்படியாக, Only upon the earth to establish his truth. இந்த உலகத்தில் தனக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, Only upon the earth to keep them as his witness. ஆண்டவர் தெரிந்து கொண்ட தன்னுடைய சீஷர்கள் அனைவரும் சிறுவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And whoever the disciple chosen by the Lord Jesus Christ, they have been turned as the little ones. அல்லது சிறியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Or else we can say they have been called as the little ones. மேய்ப்பனை வெட்டுவேன், Even I will smite the shepherd, ஆடுகள் சிதறி போகும், and all the flock and sheep will be scattered. என் கையை திரும்பவும் சிறுவர்கள் மேல் வைப்பேன். And I will keep my hand upon the little ones. இந்த சிறுவர்கள் எதற்காக? Why these little ones are acquired? இந்த சிறியர்கள் எதற்காக? For what purpose these little ones are acquired? சபையிலே ஒரு கூட்டம் சிறுவர்களை உருவாக்கும்படியாக. Only to create one group of little ones in the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் இப்படிப்பட்ட தாழ்மை உடையவர்கள் தேவ கிருபை பெற்று ஊழியம் செய்தபடியினால், as they are having this kind of humility, getting the grace of God and able to do the ministry, அவர்கள்
எந்த சுபாவத்திலிருந்து விடுதலை அடைந்தார்களோ அதே போல அதே சுபாவத்தில் உன்னையும் விடுதலையாக்கும்படி அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். And what the nature they have been delivered, they are doing the ministry so that you might also be delivered from that kind of evil characters. பேதுரு மறுதலிக்கிறவன். Even Peter was a man denying Christ. உனக்குள்ளே கூட சில மறுதலிக்கிற சுபாவங்கள் உண்டு. Sometime you may have even the denying experience. சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற ஒரு ஆவி உனக்குள் இருக்கிறது. You may have a spirit and during the circumstances saying that I never know it. அந்த மறுதலிக்கிற ஆவியை உன்னை விட்டு நீக்கும்படியாக மறுதலிக்கிற சுபாவம் உள்ள ஒருவனை கர்த்தர் சீஷனாக தெரிந்து கொள்கிறார். That you may be delivered from that kind of denying spirits. God is choosing a disciple who is having that kind of denying spirit. அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் மறுதலிக்கிறவனாய் அல்ல, ஆயிரக்கணக்கான யூதர்கள் மத்தியிலே சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறான். And even those denying disciple whom you have crucified, God had made as a witness for that. அதற்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுபோல பொறாமை, பயம், இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறது. அந்த சுபாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக பொறாமை, பயம் உள்ளதான அந்த சுபாவம் உள்ள சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். We are having fear and envy, wanting to deliver from that kind of evil characters. God had chosen the disciples having some kind of fear and envy. அவர்கள் பயந்தார்கள். And they had a great fear. அவர்கள் பொறாமை கொண்டார்கள். And they had an envy. ஆனால் அபிஷேகத்துக்கு பிறகு பொறாமை இல்லை. And after they had anointing of the Holy Spirit, they did not have that kind of envy. அந்த சீஷர்களிடத்தில் அந்த சுபாவமே இல்லை, எல்லாம் மாறி போயிற்று. What they had in the previous day that had completely been changed. அப்ப ஏன் இயேசு அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்? But why God, Jesus Christ, had chosen the kind of disciples? சபையில பொறாமை உள்ளவன் இருக்கிறான். And even in the midst of the church, there are people with the envy. சபையில பயந்தவன் இருக்கிறான். And even the very fearful people are found inside the church. அந்த பயந்தவனையும் அந்த பொறாமை பிடித்தவனையும் அவனை கிறிஸ்துவை போல மாற்றும்படியாக அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர்களில் இருந்த அந்த சுபாவத்தை நீக்கி அவர்களை ஊழியக்காரர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். And the people who are having the kind of envy and fear, and God had chosen the kind of disciples so that to deliver them from that kind of evil natures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சிலர் அவிசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். Some people had unbelief. சிலர் சந்தேகப்பட்டார்கள். And some had doubts. சந்தேகப்பட்டதான தோமா அப்போஸ்தலன் தான் இந்தியாவுக்கு அப்போஸ்தலனாக வந்தார். Even that doubting Thomas became an apostle of India. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு பிறகு சந்தேகப்படவில்லை. After getting the anointing of the Holy Spirit, they never had a suspicion or doubt in their heart. அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர்களுக்குள் இந்த சுபாவங்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறதே இல்லை. After getting the Holy Spirit, we could never see they had such kind of evil natures. அதுதான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். That's why the Lord Jesus Christ told, when the power come upon you and you will be strengthened and you'll be witness for me. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When the Holy Spirit come upon you, you will be strengthened and you shall be witness for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அபிஷேகம் வந்த பிறகு எந்த சுபாவத்திலே இவர்கள் தோல்வியா இருந்தார்களோ அந்த சுபாவத்திலே இவர்கள் சாட்சியாக மாறினார்கள். While God the anointed of the Holy Spirit, what the nature they had a defeat, the same nature they are able to be a victorious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சந்தேகப்பட்ட தோமாவுக்கு இனி சந்தேகமே இல்லை. That Thomas who had a doubt no longer will have that kind of doubts or suspicion. அவர்களை பற்றி ஒவ்வொருவரை பற்றி நான் இனி உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது அவர்களுடைய சுபாவங்களை பற்றி நான் தெளிவாக சொல்லுகிறேன். And even while I take every one of the disciples, I will tell clearly about the nature. அவர்கள் சிறுவர்கள், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள், அதாவது அவர்களுடைய சமூக நிலைமையிலும் அவர்களுடைய அறிவிலும் அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய சுபாவ ரீதியிலும் அவர்கள் மிகவும் தாழ்மையானவர்கள். And they are little ones in the social life, even in the knowledge, even in their occupation, even in all the status, they were so ignoble. அவர்கள் எக்ஸலென்ட் அல்ல. They were not so superior or excellent. ஒரு சாதாரண நிலைமையில் உள்ளவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். Only the people are found in an ordinary position, God is choosing them. அதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம். That is only the riches of his grace. ஹல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வரியத்துக்கு இவ்வளவு அல்லேலூயா தானா? இப்பொழுது நீங்கள் அறிந்து கொஞ்சம் விளங்கி இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்தார் என்று. And you would have understood little why Jesus Christ had chosen this sort of little ones. இன்றைக்கு உலகத்தில் மனிதன் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் தான் அவன் காணப்படுகிறான். Even in the world we can find man have been
found in an ignoble and degraded state. ஆனால் இந்த ஊழியம் எந்த தாழ்த்தப்பட்ட மனிதனையும் இயேசுவை போல மாற்றுகிறது. But this ministry, whatever degraded man, will change him like Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. ஆகையினால் தான் இப்படிப்பட்டதான சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று உங்களுடைய டைரிகளிலே நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். And it is only the riches of grace have made the disciples of those ignoble state to be chosen for the ministry. Write it down in your diary. அடுத்ததாக அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். And actually we could find he had chosen the 12. அந்த சீஷர்களுடைய லக்கம் 12. Even the number of the disciples were 12. சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த 12 என்கிற எண்ணிக்கையை சில விஷயங்களில் முக்கியப்படுத்துகிறார்கள். Even some researchers, scholars, the number 12 they give importance. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த 12 என்பது ஒரு உலக எண் என்று சொல்லுகிறார்கள். Even some scholars they say the number 12 it is a worldly number. திரித்துவம் 3, திரித்துவத்தின் 4 மடங்கு 12. And even the triunity is 3, 4 into 3 it is called 12. அது மட்டுமல்ல இந்த 12ஐ அந்த நாட்களிலே அரசாங்க எண்ணாக கூட உபயோகித்திருக்கிறார்கள். Even this 12 in those days they have used it as a number of the government. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12. Even the tribes of the Israelites were 12. நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனங்கள் 12. Even only to present the judgment, the seeds throne have been given as a 12. புதிய எருசலேமின் வாசல்கள் 12. Even in New Jerusalem the gates were 12. நகரத்தின் அஸ்திவாரம் 12. Even all the foundation of the city it is also 12. கனிகள் 12. Even the fruits of the spirit are 12. அதாவது மாதந்தோறும் புதிய கனி 12 மாதம் 12 கனி. And every month a new fruits, for 12 months a new fruits. ஒரு வருடத்தின் மாதங்கள் 12. Even in a year 12 months. சீஷர்கள் 12 பேர். Even the disciples were 12. ஒருவன் இல்லாமல் போனான் உடனே அவனுடைய ஸ்தானத்தை அந்த 12ஐ நிரப்பும்படி ஒரு ஆளை தெரிந்து கொண்டார்கள். When one person had failed and missed, another person had been chosen to fill that gap. பாருங்கள், அந்த நமக்கு எழுத்தின்படி எண்ணிக்கையை பற்றி ஒரு விஷயம் இல்லை. But according to us, the number is not a great thing for us. ஆனா உலகத்துல இன்னைக்கு நம்பருக்கு பின்னால ஒரு பெரிய பிசாசு ஆவி இருக்கிறது. Even in the world, behind the number, there's some spirit is behind it. காருக்கு நம்பர் வாங்கினா கூட லக்கி நம்பர்னு ஒன்னு வாங்குறாங்க. Even while they get a number for the car, they get some lucky numbers. சிலர் நம்பர் என்று சொன்ன உடனே அது ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. Even some people number mean for each number they do have a meaning and interpretation. சிலர் தங்களுடைய பர்த்டே என்னைக்கு அந்த பர்த்டே வருதோ அந்த நம்பரை வச்சு அதுல சில சாஸ்திரம் சொல்லுவாங்க. Even the birthday, those number they will able to tell about astrology. அவர்கள் எண்ணிக்கை வைத்து அவர்கள் ஒரு ஆவியினால் பிடிக்கப்படுகிறார்கள். With that number they have been seized with a special spirit. நமக்கு இயேசு கிறிஸ்து 12 பேரை ஏன் தெரிந்து கொண்டார்? Why the Lord Jesus Christ has chosen the 12 disciples? அதுக்கு என்ன சாஸ்திரம்? What is any kind of prominence? என்ன சாஸ்திரம் அதுக்கு? What is the prominent part behind it? இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டதுக்கு ஏதாவது சாஸ்திரம் இருக்கிறதா? You got any kind of prominence behind it? அவருக்கு சாஸ்திரம் கிடையாது. But he never had anything behind it. அவர்ட்ட ஏன் 12 பேரை தெரிந்து கொண்டு ஏன் 13 பேரை தெரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டால், and why he had chosen 12 not 13? அது அவருடைய சித்தத்தின்படி உள்ள காரியங்கள். It's all related to the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவருடைய சித்தத்தின்படி தான் அந்த எண்ணிக்கை. It's all the number is according to his will. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12. And even the Israelites tribes were 12. நியாயம் தீர்க்கும்படி வைக்கப்பட்ட சிங்காசனங்கள் 12. Even the 12th throne kept for the judgment. புதிய எருசலேமின் வாசல்கள் 12. Even in New Jerusalem the gates were 12. மாதந்தோறும் கனிகள், அப்படி மொத்தம் 12 மாதம் 12 கனிகள். And monthly they were giving fruits for 12 months. There are 12 fruits. இப்படி அந்த 12 என்பது அது வேத புத்தகத்திலே அது கர்த்தருடைய சித்தப்படி உள்ளதான ஒரு எண்ணிக்கை. And even the number 12 according to the scripture it is according to the will of God. ஒருவன் அந்த 12 இருந்து குறைந்து போனான். One man fell from that to number 12. அவன் எழுதப்பட்டபடியே அப்போஸ்தல பட்டத்திலிருந்து அப்போஸ்தலருடைய அந்த உத்தியோகத்திலிருந்து அவன் விலகி போனான். What it was written according to that bishopric he had been missed and he lost it. அது
அவனை பற்றி எழுதப்பட்டிருந்தபடி அது நிறைவேறியது. What it was written about him, it has been completely fulfilled. அதை நான் யூதாசை பற்றி எடுக்கும்போது அதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லுகிறேன். And while I take Judas Iscariot, and I would give that explanation. கர்த்தர் அந்த நாட்களிலே 12 பேரை தெரிந்து கொண்டார். God had chosen in those days the 12. ஆனால் இப்பொழுதும் அதே ஸ்தானத்திலே ஆட்களை தெரிந்து கொண்டே இருக்கிறார். Even in the same way, in the same status, God is choosing his people. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. அவர் இந்த ஊழியக்காரர்களை அவர்களுடைய தாழ்ந்த நிலைமையிலிருந்து அழைத்து அவர்களுக்குள் மகிமையான ஒரு சுவிசேஷத்தை வைத்தார். And the Lord God had chosen the disciple from the ignoble state and kept a glorious gospel in them. இந்த 12 பேரை அழைத்து கர்த்தர் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். And God called the 12 and he had given the name as apostles. அப்போஸ்தலர் என்று பெயரிட்டதை பற்றி அடுத்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And the next week I will tell the explanation for the term apostle. ஆனால் குறிப்பாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், but specifically what we must know, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் இருந்ததே, even the sermon on the mount of the Lord Jesus Christ, அந்த மலை பிரசங்கத்துக்கு முன்னாலே தான் இந்த 12 பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். even before the sermon on the mount, Jesus Christ had chosen this 12. அவர்களை அழைத்து அதன் பிறகு உடனே நடந்த காரியம் மலை பிரசங்கம். After he had called those 12, the next thing what had happened is only the sermon on the mount. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி என்றால் மலை பிரசங்கத்தை இவர்களுடைய மிஷன், அதாவது அந்த 12 பேருக்கும் ஒரு ஊழியம், அந்த ஊழியத்திற்கு அஸ்திபாரமாக அவர்களிலே காணப்பட வேண்டிய தன்மைகள் என்ன, சுபாவங்கள் என்ன என்பதுதான் அந்த மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சம். While I look into the theme of the sermon on the mount, how they had to be like a missionary, as how they had to minister for the Lord, it's only the theme about that sermon on the mount. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செய்ய வருகிற யாரா இருந்தாலும் இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தின் சாராம்சங்கள் இல்லாதவர்களாக இருந்தால் இந்த ஊழியம் அவர்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது, ஜெயமாக இருக்காது. And whosoever come to do the ministry for the Lord Jesus Christ, if they do not have the essence of the sermon on the mount, the ministry will never be productive. It will never bring a good consequence. இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தை செய்வதற்கு சற்று முன்புதான் இந்த 12 பேரை தெரிந்து கொள்கிறார். And Jesus Christ is choosing, making the sermon on the mount before choosing the 12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவர்களை அழைத்த பின்பு, after he had called those 12, அவருடைய அடிப்படை கொள்கை என்ன என்றுதான் இந்த மலை பிரசங்கம் தெரிவிக்கிறது. And what he had, the foundation, the radical principle, it only revealed in the mountain on that sermon on the mount. உலகத்தை பார்த்தால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது. Even in the world, for every political party, they do have a principle. அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய கொள்கை என்ன என்பதை வெளிப்படுத்துகிற வசனங்கள் தான் மலை பிரசங்கம். And the sermon on the mount, it's only revealed about what were the principle of the disciples of Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். And the people who are blessed are the poor in the spirit. முதலாவது அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறது ஆவியில் எளிமையை தான். And first what he was teaching, that they had to be poor in the spirit. அருமையான ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய கொள்கை இதுதான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Oh dear beloved, the principle of the disciple, that they are to be poor in the spirit. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are they that mourn, therefore they shall be comforted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. துயரத்தில் ஆறுதல் அடைகிறவர்கள், in the midst of the mourning are sorrowful, that they get a comfort. அதே போல சபையும் அப்படித்தான், துயரம் வந்தாலும் துயரத்தில் ஆறுதல் உண்டு. Even the church, in the midst of the sorrow, they will have a comfort. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are they that mourn, for they shall be comforted. அவங்க 12 பேரை அழைத்த பிறகு அவங்களுடைய கொள்கையை படிப்பிக்கிறார் பாருங்க ஆண்டவர். After choosing thus 12, the Lord Jesus Christ is teaching about the principle. நான் சொல்றேன், பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தா முதலாவது பெந்தேகோஸ்தே சபையினுடைய கொள்கைகளை படிங்க. What I want to say, when you come for the Pentecostal mission, you must learn about the principle of the Pentecostal mission. இந்த மிஷனுடைய கொள்கை என்ன என்று படியுங்கள். You had to learn what is the principle of this mission. இயேசு கிறிஸ்துவினுடைய மிஷனுடைய கொள்கை என்ன என்று படியுங்கள். And you had to learn about the mission, even the principle of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
And blessed are they that are meek, அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். for they shall inherit the earth. பூமியை சுதந்தரிப்பார்கள்னா இங்க ஒரு 500 ஏக்கர் வாங்குவாங்கன்னு அர்த்தம் இல்ல. And they will inherit the earth to mean that they will get 500 acres. 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். And during the millennium they will be able to inherit this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப அவர் என்ன படிக்கிறார் தெரியுமா? நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும். And I have chosen you, you had to do the ministry out of meekness. சபையை சாந்த குணமுள்ள சபையாய் மாற்ற வேண்டும். And you had to make the church with the meekness. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they which do hunger and thirst after righteousness, அவர்கள் திருப்தி அடைவார்கள். for they shall be filled. அப்ப நீங்கள் நீதியின் மேல் பசிதாகத்தோடு இருக்க வேண்டும். And you must have thirst and hunger for the righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு அநீதி கூட உங்களுக்குள்ள இருக்க கூடாது. You must never have a single unrighteousness. ஒரு சிறிய அநீதி கூட இருக்க கூடாது. Even the little unrighteousness never be seen in your life. அப்ப அவங்க ஊழியக்காரங்க கொள்கை பாருங்க சொல்லி கொடுக்கிறார். ஒரு அநீதி சிறிய அநீதி கூட இருக்க கூடாது. And he was telling about the principle to those disciples that even the little unrighteousness never be seen in them. பாஸ்டர் பிஎம் தாமஸ் ஊழியக்கார கூட்டத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். Even Pastor P. and Thomas in their workers meeting was citing one example. அந்த பழைய காலத்துல ராஜாக்கள் நியாயம் தீர்க்கும்போது சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்களாம். அவங்க தலைக்கு மேல ஒரு பட்டயம் அப்படியே கட்டி தொங்க விடப்பட்டிருக்குமா. இவர்கள் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும்போது அநீதியாக ஏதாகலும் நியாயம் தீர்த்தால் அந்த கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறதான பட்டயம் தானாகவே அறுந்து அந்த ராஜாவினுடைய தலையில விழுமா. Even used to say the king was seated to deliver the judgment. While he was delivering the judgment, if you do it unrighteously, even the sword which has been made to hang upon his head, automatically it will be snapped and fall upon his head. கண்ணகி சரித்திரம் அது ஒரு அந்த சரித்திரமா இருந்தா கூட அந்த ராஜா சொல்றான் பாத்தீங்களா, கடைசில அவன் செய்து தப்பு என்று உணர்ந்த உடனே ஆராயாமல் தீங்கு விளைத்த யானோ அரசன், யானே கள்வன், என் ஆயுள் இன்றே கெடுக என்று சொல்லி அவன் சிங்காசனத்தின் கீழே விழுந்து சாகுறான். Even when he had really made properly judged Kannagi, and finally he was saying, am I a king who had judged unrighteously? Let me die. And he fell and died. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த மிஷனரிஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கொள்கை, அந்த மலை பிரசங்கத்தை நான் சொல்கிறேன், சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த கொள்கை, அந்த கொள்கை என்னவென்றால் நீதியின் மேல் பசிதாகமாக இருங்கள். And even Jesus Christ was teaching about the principle. What was that principle? That they must have hunger and thirst for the righteousness. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the merciful, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். for they shall obtain mercy. இந்த ஊழியம் இரக்கத்தின் ஊழியம். This ministry is out of mercy. நான் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வைத்து உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. I never have chosen because of the qualification. என்னுடைய இரக்கத்திலும் என்னுடைய தயவிலும் உங்களை தெரிந்து கொண்டேன். Only because of my mercy and because of my grace I have chosen you. இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியம் இரக்கத்தை அடிப்படையாய் வைத்து செய்கிற ஊழியம். And this ministry of the New Testament, keeping this mercy as a foundation. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. சுத்த இருதயம் And pure heart, நல்மனசாட்சி, having good conscience, மாயமற்ற விசுவாசம். and having with emulation. நேற்று சாயங்காலம் ஒரு விசுவாசி என்னை கூப்பிட்டிருந்தார். Even in the evening, one believer had called for me. ட்ரெயினுக்கு போக முன்னாலே வந்து என்னுடைய புக் ஸ்டாலுக்கு ஒன்று ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டார். Before you board the train, you come to the book stall and pray for that. நான் போய் கொஞ்ச நேரம் இருந்து ஆஃபீஸில் இருந்து அப்புறமா சரி ஜெபம் பண்ணுவோம், டைம் ஆச்சுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஜெபத்தினுடைய வார்த்தையில சுத்த இருதயமும் நல்மன சாட்சியும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பிலே ஜீவியத்தை கட்டி எழுப்ப கிருபை கொடுக்கும் கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ண ஒரு வார்த்தையை தந்தார். ஜெபம் முடிந்த உடனே அவர் சொல்றார், இன்னைக்கு காலையில நான் எழும்பி ஜெபிக்கும் போது இதே வசனத்தை வைத்தான் நான் ஜெபம் பண்ணேன். சுத்த இருதயம் நல்மன சாட்சி மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பிலே என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே. அவர் சொல்றார், இன்னைக்கு காலையில் நான் இந்த வசனத்தை வைத்தான் ஜெபம் பண்ணேன். Even while I was praying for that, he was telling the same word what you had uttered, and I prayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். And blessed are they pure in heart, அவர்கள் தேவனை காண்பார்கள். for they shall see God. எவ்வளவு அருமையான ஒரு கொள்கை பாருங்கள். What a beautiful principle it is. இந்த உலகத்தில் எந்த மனிதனாகலும் எந்த மந்திரியாகலும் இருதயத்தில் சுத்தத்தோடு ஆளுகை செய்கிறானா கேட்டு பாருங்கள். Even in the world you can see whether the king or the princes or ministers, whether they are able to rule with the purity of heart, with a good conscience. கர்த்தர் தன்னுடைய மிஷனரிஸ்க்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை பாருங்கள்.
See what Jesus Christ was teaching his missionaries, what they had to have as a principle. இந்த மிஷனுடைய நோக்கம் என்ன என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். And he was telling about the intention of the mission. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். for they shall see God. அப்படி என்றால் இந்த ஊழியம் தேவனை தரிசிக்காமல் செய்ய முடியாது. That means without seeing God, no one can able to do the ministry. அதுபோல நாங்கள் சபைக்கும் சொல்லி தருகிறதான உபதேசம், நீங்கள் தேவனை தரிசித்து பழக வேண்டும். What we want to teach to the congregation, you must learn to see, visualize God. உங்கள் ஜீவியத்திலே தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? Even in your life, you have a life of visualizing, seeing your God. சும்மா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போக கூடாது. You should கூட்டத்துக்கு வந்து போகிற விசுவாசிகளா இருக்க கூடாது. You should never come ordinarily and seated and idly going away. சபையை, தேவ ஜனத்தை அவரை தரிசிக்கிறவர்களாய் மாற்றும்படியாகத்தான் இந்த ஊழியக்காரர்கள். அதனால் தான் இந்த ஊழியக்காரர்கள் சுத்த இருதயத்தோடு இருந்து தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். That's why the servant of God with a pure heart, the church and all those people, they must able to visualize and able to see God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். for they shall be called the children of God. நீங்கள் யார்? Who are you? நீங்கள் 12 பேரும் யார் தெரியுமா? And who are found among the 12? பீஸ் மேக்கர்ஸ். You are all the peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள். And you are all the makers of peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே சமாதானம் பண்ணுவது. The main aim and intention of the ministry only to make peace. எங்கே சமாதானம் இல்லையோ, Wherever there is absence of peace, உடனே போய் அங்க சமாதானம் பண்ணுவதுதான் இந்த மிஷனுடைய நோக்கம். then going over and creating peace, that is the aim of the mission. அதனால தான் இந்த சுவிசேஷத்துக்கு பெயர் சமாதானத்தின் சுவிசேஷம். That is why the name of the gospel of peace. எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறு என்று சொன்னார். Whatever the house have no peace, you proclaim peace to that house. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். Whatever the house you go, you proclaim peace to that house. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். And even the Lord Jesus Christ telling the disciple, when you go over to your house, you say peace to that house. நீங்கள் சமாதானத்துக்கு பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் அங்கே நிற்கும். The people who are in that house are worthy for that peace, or whatever the peace you have proclaimed, that will stand there. ஊழியக்காரங்கள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அந்த ஸ்டெப்ல கால் வைக்கும் போதே இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று மனதிலே சொல்ல வேண்டும். Even the workers of God, when they step into a believer house, while they were on the step, they must say, let there be peace in the house. அந்த வீட்டில் சமாதானம் உண்டாக வேண்டும். There must be peace be created inside that house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். Even I went for a visiting to a house. வெளியே நிற்கும்போதே புருஷனும் மனைவியும் பயங்கரமான சண்டை போடுற சத்தம் கேட்கிறது. Even while I was standing out and I able to hear the husband and wife, they quarreling bitterly each other. ரெண்டு பேரும் பேசுறாங்க ஈக்குவலா. And even both are equally, they are exchanging hard words. அவரும் நல்லா பேசுறாரு, இவங்களும் பேசுறாங்க, இந்த சிஸ்டரும். And even both of them equally exchanging the words together. நான் அப்படியே வராண்டாவுல ஏறி அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். And even I was just got into the veranda and silently I was passively waiting. அவங்க சண்டை போட்டு வெளியே வந்தாங்க. And after they had quarreled each other, they came out of the room. நான் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தார்கள். And they saw that I had been seated in the veranda. அந்த புருஷன் அப்படியே என்னுடைய காலில் விழுந்துட்டார். Even that husband just he fell down my feet. பாஸ்டர், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு விசிட்டிங் ரொம்ப நாளா வரல, அதனால தான் எங்களுக்குள்ள சமாதானக்கேடு உண்டாயிற்று. Pastor, for very long days you never came for visiting. That's why we had a peaceless state within us. அது என்ன நடந்தது என்றால் அந்த மனைவி புருஷனுக்கு விரோதமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. And even that wife against her husband, she did something evil. அவர் அழுறார். And he was crying out. ரெண்டு பேரும் அழுறாங்க. Even both of them joined together, they were making weeping. கடைசியில நான் கொஞ்ச நேரம் அவர்களை விசாரித்தேன். And finally I just inquired all those matters. கடைசியில அவர்கள் அந்த சகோதரி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள். Finally that sister accepted her error. அவர்களை அன்று ஒப்புரவாக்கினேன். And I was able to make them to reconcile each other. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் பண்ண தீர்மானத்தில் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த 16 வருஷங்களாக
அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளால எந்த பிரச்சனையுமே இல்லை. Even in the presence of God, they made a good reconciliation and determination. Even the past 16 years, they have no problem. They have no trouble between them. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்கள். இந்த சமாதானம் என்று சொல்வது இந்த மிஷனுடைய கொள்கை. Even whatever the house you visit, you proclaim peace. The aim of the mission is to proclaim peace to any house. மலை பிரசங்கத்துக்கு முன்பாகத்தான் அவர்களை தெரிந்து கொள்கிறார். Only before the Sermon on the Mount, he's choosing those 12 disciples. மலையிலே கொண்டு போய் அவர்களுடைய கொள்கை என்ன என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். And he was taking to the mountain and teaching them what is the principle and the teaching about it. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are which are persecuted for righteousness sake. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they which are persecuted for righteousness sake. ஆகையால் தான் அவர்கள் எல்லாரும் துன்பப்படுத்தப்பட்டு மரித்தார்கள். That's why they all been persecuted and tortured. Finally they saw death. நான் இன்றைக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால், What the matter I want to tell today, இயேசு 12 சீஷர்களை அழைத்து Jesus Christ is calling the 12 disciples. அவர்களுடைய கொள்கை என்ன என்று சொல்லிக் கொடுத்தார். And he was teaching them what were their principles. இன்னும் அவருடைய பிரதிஷ்டைகளை குறித்து நான் பின்னாலே சொல்லுகிறேன். Let me tell about their consecration in the latter days. முதலாவது மலை பிரசங்கத்தின், First of all, a Sermon on the Mount. அந்த மலை பிரசங்கத்தினுடைய கொள்கை ஊழியக்காரர்களுக்குள் வரும்போது அது சபைக்குள்ளும் பிரதிபலிக்கிறது. When the Sermon on the Mount come inside the workers, even the same thing will be reflected in the church and church believers. கர்த்தர் நமக்காக அன்றைக்கு சீஷர்களை அழைத்து வேறு விரித்திருக்காவிட்டால் நம்மை நடத்துவது யார்? If the Lord Jesus Christ never called and separated, who would be guiding and who would be leading our life? சாதாரண நிலைமையில் இருந்த ஆட்களை உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த மனுஷராக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தை நினைத்து அவரை துதிப்போமாக. And the Lord God who called them from the ignoble state and exalted to the very prominent place, let's think about the grace of the Lord Jesus Christ and praise him. உலகத்தில் மிகுந்த தாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்பட்டவர்களை, தாழ்ந்த சுபாவமுடையவர்களை, எக்ஸலென்ட் அல்ல ஒரு தாழ்ந்த சுபாவம் உள்ளவர்களை அழைத்து இந்த உலகத்திலேயே மிகவும் பெரிய மனுஷராக்கின, பெரிய பரிசுத்தவான்களாக்கின அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை தியானித்து பாருங்கள். Let's meditate the riches of his mercy, the grace, the people who have found in the ignoble state. Amen. And who had exalted to the very prominent level. எத்தனையோ வருடமாக உனக்குள்ள ஒரு பொல்லாத சுபாவம் உன்னை அலட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை நீ ஜெயிக்க முடியாமல் தவிக்கிறாயே. Even for many long years, and some kind of evil nature is struggling and you are not able to be delivered out. ஆனால் சீஷர்களுக்குள்ள இருந்த பலவீனமான சுபாவங்கள் எல்லாம் அபிஷேகத்தோடு ஒழிந்து போயின. Whatever the weakness found in the disciple because of the anointing of the Holy Spirit, it all had been vanished away. பயந்தவர்கள் தைரியசாலிகளாய் மாறினார்கள். The people who were covered, they became courageous. சந்தேகப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். The doubting people became a people of faith. அவர்கள் கோபப்படுகிறவர்கள் அன்பின் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். Even the people who had a wrath and anger all have became a loving disciple. ஆனால் உன்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன? What about your family? சில பொல்லாத சுபாவங்கள் வருட கணக்காக உங்கள் குடும்பத்தை பிழிந்து நொறுக்கி நசுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. Even some kind of evil nature for many long years have been seized and squeezing you. உன்னுடைய நாகரிகத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக நாகரிகமற்ற ஊழியக்காரர்களை கர்த்தர் அழைத்தார். Wanting to deliver from all kind of fashion and civilization, God had chosen the uncivilized workers of God. உன்னுடைய ஸ்டைலில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படியாக நாகரிகமில்லாத மனுஷரை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். And wanting to deliver you out of all kind of style, he had delivered uncivilized the workers who had no kind of fashions and civilization. இன்றைக்கு உலக நாகரிகத்துக்குள்ளேயே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. Even the whole world is inundated going under this kind of fashions. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் நாகரிகமற்ற கலிலேயர். Even all the disciples, they were uncivilized Galileans. எதற்காக? For what purpose? சபையை நாகரிகமில்லாதவர்களாய் மாற்றுவதற்காக. Is only to make the church without civilization of the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. விடுதலை அடையுங்கள். You get the deliverance. ஜெயம் பெறுங்கள். You get the victory over. கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நமக்கு ஸ்தாபித்திருக்கிறாரே. And the Lord God established this sort of ministry. இயேசு கிறிஸ்துவினுடைய மிஷன்
This is எப்படிப்பட்ட விசேஷமானது பாருங்கள். how wonderful the mission of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மிஷன் எப்படிப்பட்டது பாருங்கள். See how the mission of the Lord Jesus Christ. அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது பாருங்கள். See how the ministry of the Lord Jesus Christ. அவருடைய ஊழியக்காரருடைய சேவை எப்படிப்பட்டது பாருங்கள். See how the service of the ministers of God. எதற்காக? For what purpose? பெரிய ஜனக்கூட்டத்தை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும்படியாக. Only make the big multitudes to such a standard. சகோதரனே, Oh dear brothers, சகோதரியே, oh sisters, உன்னை கர்த்தர் மாற்ற முடியும். and God could able to change you. உன்னுடைய பலவீனமான சுபாவத்தை பற்றி நீ அதைரியப்படாதே. And you need not have a discouragement because of your evil characters. நீ உனக்கு வெளியே போனால் பெரிய மதிப்பு இருக்கிறது. When you go out, you have a good reputation. ஆனால் நாகமானுக்குள்ள ஒரு குஷ்டரோகம் இருந்தது போல உனக்குள்ளே ஒரு தாழ்ந்த தர குறைவான ஒரு சுபாவம் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. As Naaman had a leprosy, all kind of ignoble nature seems to be subjecting you, putting you down. ஓ, நீ பயப்படாதே. இயேசு கிறிஸ்து உனக்காக மிஷனரிமாரை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்களுடைய ஊழியம் உன்னை அப்படிப்பட்ட தரக்குறைவான சுபாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக என்பதை விசுவாசிப்பாயாக. You believe God, Jesus Christ, a church and a mission and missionary, the workers of God, so that they deliver from this kind of ignoble state. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு சொன்னேனே. As I told, what kind of state are those disciples of Jesus Christ? எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றினார். And God had changed them all, the saints of God. நம்மை மாற்ற மாட்டாரா? Would not God change us? அந்த வேலை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். And that work He's doing in our midst today. ஆமென். அந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார். Even He's doing the same work in our life. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லு. You say, Lord, I believe it. இயேசுவே, என்னை நீர் மாற்ற முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து. Say, Lord Jesus, I believe that you could change me utterly. ஆமென். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். If you believe it, God would send a mighty anointing upon you. Hallelujah. 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 Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆமென். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். Now you say God is sending a mighty anointing upon you. அவர்கள் முழு உலகத்தையும் கலக்கிறவர்களாய் மாறினார்கள். They became the troublers, troubling the whole world. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். Even today God has given some kind of ministry to you. ஊழியக்காரரை தந்திருக்கிறார். Even God has given some kind of workers. ஊழியக்காரரே, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? Oh workers, what is your standard? நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தால் இந்த ஜனத்தை நாம் அதுபோல மாற்றலாம். Oh, if you have that standard, you can make these people like that standard. ஆமென். கர்த்தர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even in our midst, the Lord God is working out. உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். You believe what are the evil nature that you can able to overpower and conquer it. மகிமையான மனுஷராய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். And you could make you as a glorious person. Hallelujah. Hallelujah.